மறைந்த போப் பிரான்சிஸ் இறுதி சடங்கையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். உலகம் முழுவதும் உள்ள 140 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவரின் தலைவரான போப் பிரான்சிஸ் மறைந்து இன்றைய தினம் நல்லடக்கம் என்பது நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி இன்று மதியம் 1:30க்கு பிறகு அந்த நல்லடக்க நிகழ்வு என்பது நடைபெற இருக்கும் நிலையில் உலகம் முழுவதும் இருக்கும் கிறிஸ்தவர்கள் இன்றைய நாளில் ஒரு துக்க தினமாகவே அனுசரித்து வருகின்றனர். அதே போன்றுதான் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் காலை முதல் ஒவ்வொரு தேவாலயங்களிலும் சிறப்பு நினைவு திருப்பலி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தை பொறுத்த அளவில் இங்கு இன்றைய தினம் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் அந்த துறைமுக பகுதி வெறிச்சோடி இருக்கும் காட்சியை தான் பார்க்க முடிகிறது. அதே போன்று இங்கு 700க்கும் மேற்பட்ட விசைப்படகு, அதே போன்று நாட்டு படகு, ஃபைபர் படகு உள்ளிட்ட எந்த படகுகளிலும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் நீரோடி முதல் அதே போன்று மிடாலம் வரையிலான சுமார் 15க்கு மேற்பட்ட அந்த கிராம மக்கள் இன்றைய தினம் அந்த வேலை நிறுத்தத்தில் தற்பொழுது ஈடுபட்டு அந்த தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவரது உருவம் படத்துக்கு மலர் தூவி அதே போன்று சிறப்பு நினைவு பிரார்த்தனையிலும் ஈடுபட்டனர். நம்மோடு இந்த பகுதி சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் இணைகிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம், எவ்வளோ படகுகள் இன்னைக்கு மாவட்டத்திலிருந்து மீன்பிடிக்க போகல, எந்த மாதிரி ஒரு நினைவு அஞ்சலியை அவருக்கு சமர்ப்பிக்கிங்க? புனித போப்பாண்டவர் இறந்து இன்றைக்கு இறுதி சடங்கானது நடைபெற்று இருக்கும் வேளையில் நாங்கள் 15 மீனவ கிராமம் மிடாலம் முதல் நீரோடி வரை உள்ள மீனவ கிராம மக்கள் இன்றைக்கு யாருமே 750க்கு மேற்பட்ட விசைப்படகுகளும் 5000க்கு மேற்பட்ட நாட்டுப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் இணைந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு நாள் துக்கம் அனுசரித்து போப்பாண்டவரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வை இன்றைக்கு மீன் விற்பனையாளர்களும் மீன் வியாபாரிகளும் இணைந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அவரின் ஆத்மா சாந்தியடைய நாங்கள் எல்லாவல்ல இறைவனிடம் நாங்கள் மன்றாடி கொண்டிருக்கின்றோம். இது எங்களுக்கு மிகவும் துக்ககரமான ஒரு செய்தி. எங்கள் குரு தலைவர் போப்பாண்டவர் இறந்தது எங்களுக்கு மிகவும் வேதனை அளிக்கின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு ஒரு நாள் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை இழந்து நாங்கள் இந்த தொழில் முடக்கத்தை செய்துள்ளோம். இதே போன்றுதான் இன்று மாவட்டம் முழுவதும் ஒவ்வொரு தேவாலயங்களிலும் நினைவு திருப்பலி, அதே போன்று ஒரு துக்க நிகழ்வை அனுசரிக்கும் ஒரு நிகழ்வுகளும் பல பகுதிகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.